Do you feel the vibes? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் வாட்டர் அண்டு சாஃப்ட் வாட்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஜென்ரலாக ஒரு வாட்டரில் வந்து டிசால்வ்டு சாலிட்ஸ், அதாவது அயான்ஸ் இருந்துச்சு, மினரல் அயான்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஹார்ட் வாட்டர். லைக் கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் கார்பனேட்டு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி அயான், அலுமினியம், மேங்கனீஸ், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ், அதாவது அயான்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் ஹார்ட் வாட்டர். இந்த அயான்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், hard water contains high amount of mineral ions. Okay, the most common ions found in hard water are soluble metal cations such as magnesium and calcium. This is the major part actually. இந்த ரெண்டு தான் இருக்கும். So though iron, aluminum and manganese may also be found in a certain areas. ஒரு சில ஏரியால இருக்கலாம். இதுதான் மேஜரா இருக்க வேண்டியது. So presence of these metal salts forms in forms of bicarbonate or chlorides, that is halides. அப்படி இருந்தா அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பனேட் சொல்லுவோம். chlorides and sulfates in water makes the water is hard. Okay, when the hard water is boiled, hard water நீ பாயில் பண்ண, the water is boiled, carbonates of magnesium, calcium present in it gets precipitated. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாப்பா ஒரு ஹார்ட் வாட்டர்னா என்னென்னா, சாதாரணமாக தண்ணியை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் மாதிரி ஒன்று படியும். அந்த சால்ட் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி வெளில எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கிடைக்கிற அந்த வாட்டரை தான் சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவோம். அப்படின்னா சாஃப்ட் வாட்டர்னா என்ன? த வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் தி சால்யூபிள் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இஸ் கால்டு சாஃப்ட் வாட்டர். அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, என்ன அப்படின்னா வாட் ஆர் கால்டு ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் எழுதணும். ஓகே, அப்போ மெக்னீஷியம் சால்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஹார்ட் வாட்டர், அதாவது மெக்னீஷியம் அண்டு கால்சியம், குளோரைடு அண்ட் சல்ஃபேட்ஸ் இப்படி இருந்ததுன்னா தே ஆர் கால்ட் அஸ் ஹார்ட் வாட்டர். அதே மாதிரி அந்த இது இல்லாமல் ஃபில்டர் பண்ணி நீ வெளில எடுத்துட்ட அப்படின்னா தட் இஸ் கால்டு சாஃப்ட் வாட்டர். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க். ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னா என்ன, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. டெம்பரரி ஹார்ட்னஸ்னால் ஒன்றும் இல்லை, கார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் ஆர் பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இருந்ததுன்னா தே ஆர் கால்ட் அஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் பிரைமர்லி டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் சாலிபிள் பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். அப்படின்னு என்ன, மெக்னீஷியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட் வாட்டரில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டெம்பரரி ஹார்ட்னஸ். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். என்னென்னா அதை பாயில் பண்ணி, அந்த ஹார்ட் வாட்டரை பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணினா யூ கெட் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஸோ அது ஃபில்ட்ரேஷன் இது பண்ணினா அது ப்ரிசிபிடேட்டாக படிஞ்சிடும். ஸோ அதை தனியாக நம்ம வெளில எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்பான் பாயிலிங் தீஸ் சால்ட்ஸ் டீகம்போஸ் இன்டு இன்சாலிபிள் கார்பனேட், ஸோ விச் லீட்ஸ் டு தேர் precipitation. The magnesium carbonate thus formed further hydrolyzed to give insoluble magnesium hydroxide. மெக்னீஷியம் பைகார்பனேட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கே கால்சியம் பைகார்பனேட் எழுதியிருக்காங்க. இதை டீகம்போஸ் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் ஆகும், வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இது வெளில போகும். பொதுவாக கார்பனேட் சால்ட் இருந்தாலே கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும்பா, கொஞ்சம் பார்த்துக்க. அதே மாதிரி மெக்னீஷியம் பைகார்பனேட்டுக்கும் அதே சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பட் ஆனால் இங்கே என்னென்னா இந்த மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குல்ல, இது எகெயின் ஹைட்ரோலைஸ் ஆகி மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இது வந்து இன்சாலிபிள் சால்ட்டாக கீழே ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் precipitate கேன் பி ரிமூவ் பை தி ஃபில்ட்ரேஷன். ஓகே, இது வந்து டெம்பரரி ஹார்ட்னஸை ஜஸ்ட் பாயில் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் ப்ராசஸ். இங்கே லைமை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு கிளாத்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின், ஹவு டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் தட் கேன் பி ரிமூவ்ட் பை தி கிளாத்ஸ் ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வாட்டரை என்ன பண்ணுறோன்னா லைம் கூட ட்ரீட் பண்ண. லைம்னா என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது கூட ட்ரீட் பண்ண போகிறேன். அப்படி ட்ரீட் பண்ண அப்படின்னா கால்சியம் பைகார்பனேட் இருந்தால் கால்சியம் கார்பனேட்டாக ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஓகே, இது வந்து கால்சியம் பைகார்பனேட். மெக்னீஷியம் பைகார்பனேட்டாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ப்ரிசிபிடேட் ஆகிடும், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ப்ரிசிபிடேட் ஆகிடும், தென் வாட்டர். ஸோ தென் என்ன செய்ய போகிறோம் நம்மனா வாட்டரை ஃபில்ட்ரேட் பண்ணி நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன, கிளாத் ப்ராசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, த கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் லைம் இஸ் ஆர்டர் டு தி hard water containing the magnesium and the calcium. Okay, the resulting carbonates and hydroxide can be filtered off. அவ்வளவுதான், simple. Okay, so this method is only applicable for the temporary removing of temporary hardness. Okay, so ரொம்ப important.
மெத்தட் இது அடிக்கடி கேட்கறது தான். ஸோ அங்கே என்னன்னா ஜஸ்ட் வந்து முன்னாடி என்ன செஞ்சோம்னா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணோம். இங்கே கொஞ்சம் லைமை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ கவனிங்க, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்கப்பா. கவனிங்கப்பா. Permanent hardness of water is due to the presence of soluble salts of magnesium and calcium. Okay, in the terms of chlorides and sulfates. அப்படின்னா என்னன்னா கால்சியம் சல்ஃபேட் ஆர் கால்சியம் குளோரைட் இது வந்து வாட்டரில் இருக்கலாம். இல்லைன்னா மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஆர் மெக்னீசியம் குளோரைட் இந்த இது இருந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் அஸ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்ல போகிறோம். அதாவது chloride salts or sulfate salts of magnesium and calcium present in the water is called permanent hardness of water னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வாஷிங் சோடா வச்சு நம்ம மூவ் பண்ண போகிறோம். வாஷிங் சோடாங்கிறது ஒன்றும் இல்லை, சோடியம் கார்பனேட் இஸ் கால்டு வாஷிங் சோடா. ஓகே, ஸோ அதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணி விட்டுற போகிறேன். அப்போ என்னன்னா இது வாஷிங் சோடா, இதில் எம்ங்கிறது இட் மேபியே கால்சியம் ஆர் மெக்னீசியம், ரெண்டுக்குமே சார்ஜ் பார்த்தீங்கன்னா +2 தான். மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+. அப்போ எம்ங்கிறத நம்ம எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்குன்னா இது இருக்கு இல்லையா, மெக்னீசியம் கால்சியம் மெட்டல் வந்து கார்பனேட் கூட சேர்ந்து மெட்டல் கார்பனேட்டாகவும் குளோரைடாகவும் வெளில வந்துடும். இந்த மாதிரி மெட்டல் சல்ஃபேட்டு கார்பனேட் கூட சேர்ந்து மெட்டல் கார்பனேட்டாகவும் சல்ஃபேட்டாகவும் வரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மெட்டல் கார்பனேட்டை அப்படியே வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ப்ரிசிபிடேட் ஆகிக்கிறோம். பொதுவாக ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே கார்பனேட்ஸ் ஆர் ப்ரிசிபிடேட்டட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ரிசிபிடேட் ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உனக்கு அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இன்சாலிபிள் கார்பனேட்டை நான் வந்து ப்ரிசிபிடேட் பண்ணி விட்டுறேன். ஸோ இது ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸில் ஃபஸ்ட்டு மெத்தடு. ஓகே, இப்போ பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அன் அனதர் வே டு சாஃபன் தி ஹார்ட் வாட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் வே. கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இங்கே கவனிங்க, இட் இஸ் அன் அனதர் வே டு சாஃபன் தி ஹார்ட் வாட்டர் இஸ் பை யூசிங் தி ப்ராசஸ் இஸ் கால்டு அயான் எக்ஸ்சேஞ்ச். அதாவது அயான் எக்ஸ்சேஞ்ச் பெட்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ தட் இஸ் ஹார்ட்னஸ் கேன் பி ரிமூவ் பை பாசிங் த அயான் எக்ஸ்சேஞ்ச் பெட் லைக் ஜியோலைட்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் கேட்கலாம். அதாவது ரைட் நோட் ஆன் அபவுட் ஜியோலைட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஹவு பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் கேன் பி ரிமூவ்டு பை ஜியோலைட்ஸ், இல்லைன்னா ஜியோலைட் மெத்தடில் கேட்கலாம். ஸோ அப்போ இங்கே என்னென்ன ஆல் காலம் கண்டெய்னிங் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். ஓகே, ஜியோலைட்ஸ்னா என்ன முதல்ல அதை பாருங்கள். ஜியோலைட்ஸ் ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஓகே, வித் த ஜென்ரல் ஃபார்முலா Na2O Al2O3. அதாவது சோடியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு டாட் எக்ஸ் சிலிக்கன் டை ஆக்சைடு, எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் SiO2 அண்ட் ஒய் டைம்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கே எக்ஸுங்கிறது 2 to 4 இருக்கலாம், அதாவது 2 to 10 இருக்கலாம், ஒய்ங்கிறது 2 to 6 இருக்கலாம். ஓகே, ஜியோலைட்ஸ் ஹேவ் தி போரஸ் ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், போரஸ் மீன்ஸ் என்னன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, நிறைய ஹோல்ஸ், நிறைய ஓட்டைகள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இன் விச் த மோனோவேலன்ட் சோடியம் அயான்ஸ், இதில் வந்து சோடியம் அயான் இருக்கு இல்லையா, இதுதான் Na2, ஆர் லூஸ்லி ஹெல்ட் ஆன் தி அயான் எக்ஸ்சேஞ்ச் வித் த ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் தி மெட்டல் அயான்ஸ். ஓகே, அப்போ இந்த சோடியம் அயான்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், அந்த போரஸில் லூஸ்லி ஹெல்டு மீன்ஸ் என்ன, லூஸாக அதில் போய் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ என்னென்னா இந்த கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+ இருக்குல்ல, இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோலைட்ஸில் போயிட்டு அப்படியே அந்த சோடியத்தை ரீப்ளேஸ் பண்ணும். இங்கே கவனிச்சிங்க, த மோனோவேலன்ட் சோடியம் அயான்ஸ் ஹெல்டு லூஸ்லி கேன் பி எக்ஸ்சேஞ்ச் வித் தி ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் தி மெட்டல் கூட அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்படின்னா த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கேன் பி கன்வீனியன்ட்லி பி ரெப்ரசன்டட் as Na2Zன்னு வச்சுக்கோ. இந்த Z இருக்குல்ல, அதுதான் இது ஃபுல்லாக இது இருக்கு பாருங்க, இதுதான் Zன்னு எடுக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போ இந்த Na2 இது மட்டும் தானே இதாக போகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது வித் சோடியம் as எக்ஸ்சேஞ்ச் கேட்டயான்ஸ். இங்கே பார்த்துங்க, Na2Z M2+. M2+ங்கிறது என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, Ca2+ஆகவும் இருக்கலாம், இல்லைன்னா மெக்னீசியம் 2+ஆகவும் இருக்கலாம். ஸோ இதை போடும்போது என்னன்னா இந்த 2 Na தனியாகவும் M தனியாகவும் வந்துடும். ஓகே, இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா இசட்டுக்கு சார்ஜ் வந்து -2ன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ இங்கே 2 சோடியம் இருக்கிறதுனால இங்கே +2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சோடியம் தனியாக போகும்போது இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா M2+ இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அயான் வந்து என்ன ஆகிடும்,
எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், சோடியம் ப்ளஸ் போயிடும். அப்போ என்னென்னா வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த M2 ப்ளஸ் இப்போ எதுக்கு வந்துடுச்சு, ஆக்சுவலி ஜியோலைட்ஸ்க்கு வந்துச்சு. அப்போ வாட்டர் என்ன, விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா அதனுடைய ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜியோலைட்ஸை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், when exhausted the material can be regenerated, மறுபடியும் இதை வந்து ரீஜெனரேட் பண்ண போகிறேன். எப்படின்னா மறுபடியும் ஜியோலைட்ஸை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் ட்ரீட்டட் வித் ஆக்வஸ் சோடியம் குளோரைட், சோடியம் குளோரைடோட இங்கே ட்ரீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கவனிங்க, MZ இதுதான் ஃபார்ம் ஆனுச்சு. இதை நான் வெளியில் எடுத்துகிற போகிறேன், அந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் பெட்டை வந்து வெளியில் எடுத்துகிற போகிறேன். ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேன்கூடு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நிறைய போர ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, அதில் போய் தான் இந்த மெட்டல்லாம் வந்திருக்கும். இப்போ என்னன்னா சோடியம் குளோரைட் கூட போடும்போது இந்த எண்ணெயை போய் என்ன பண்ணும், எம்மை வந்து என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ மெட்டலும் இந்த குளோரினும் ரியாக்ட் பண்ணி MCl2 ஃபார்ம் ஆயிடும். அப்போ பழையபடியாக அந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் வரும். இதை எகெயின் மறுபடியும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரரி ஹார்ட்னஸ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ மறுபடியும் ஜியோலைட்ஸை உன்னால் ரீஜெனரேட் பண்ண முடியும். அதுதான் விஷயம். இப்போ இங்கே கவனிங்க, இதுதான் போர ஸ்ட்ரக்சர். கவனிங்க, இங்கே இந்த போர ஸ்ட்ரக்சர் பார்த்துக்க, இதில் மொத்தம் எத்தனை இருக்குது, 6 Na+ அயான் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸில் தான் 6 Na+ அயான்ஸ் என்ன பண்ண ஆக்சுவலி லூஸ்லி பவுண்டட். ஓகே, ஸோ இங்கே க்ரீன் கலரில் காமிச்சிருக்கிறது Na+ன்னு காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ஹார்ட்னஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணால் இந்த சோடியத்தை தூக்கி வெளில எறிஞ்சிட்டு இங்கே என்னதுன்னா 6 Na+ பதில் 3 Ca2+ 6 Mg+ இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர் இருக்கும், இங்கே ஒரு போரஸ் இருக்கும், இங்கே ஒரு போரஸ் இருக்கும். இது எகெயின் ரீஜெனரேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா NaCl சொல்யூஷன் போட்டால் இது மறுபடியும் இங்கே மாதிரி ரீஜெனரேட் ஆகிடும். ஓகே, இதோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கவனிங்க, 2 Na+ இருக்கா, அது ரெண்டும் சேர்ந்து இங்கே கவனிங்க Ca2+ மாறி இருக்கு பாருங்க. ஓகே, இதை ரீஜெனரேட் பண்ணும்போது இந்த பாண்டு தான் உடையும். அதே மாதிரி தான் இந்த ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் விஷயம். இதுதான் அயான் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன்னா அதோடைய ஹார்ட்னஸை நான் ரிமூவ் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளான. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம தேவையில்லை. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் போட்டாலே போதும் ஜியோலைட்ஸுக்கு. கீழே இருக்க ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போட வேணாம், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் போடுங்க, ஜியோலைட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், தயவு செய்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெம்பரரி பர்மனன்ட் ஹார்ட்னஸ் நீட்டில் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்குறாங்க. அடிக்கடி டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு ஏதாவது கொடுத்து இது டெம்பரரி ஹார்ட்னஸா பர்மனன்ட் ஹார்ட்னஸா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தயவு செய்து இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூப்பா.